கர்மா கழியணும் அப்படின்றதுக்காக நிறைய கோவில் வழிபாடு பண்ணுவாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் என் கர்மா குறைஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 5 டிப்ஸ் சொல்லலாம். இந்த மனுஷ பொறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பா கெட்ட கர்மாக்களுக்கான பலன் நம்ம அனுபவிக்கணும் தானே. இந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை நம்ம எப்போ அனுபவிப்போம் அப்படின்னா சுய ஜாதகத்துல சனி எப்போ நம்மளுக்கு இப்ப நம்மளோட கர்மாக்கள்ல நம்மளை விட்டு கழியுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா என்னுடைய பழைய பிரச்சனை சுக்ரனோட காரகத்துவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் உண்மையா தான் இருக்கேன், ஆனா எந்த உறவுமே எனக்கு நல்ல உறவா இல்லம்மா, எல்லா உறவுமே என்ன முதுகுல குத்துற உறவா தான் இருக்கு, எனக்கு துரோகம் பண்ற உறவா தான். அப்படிப்பட்ட உறவுகள்ல கூட பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா தீய சவகாசம் இருக்கு, அதுக்கு மேல பல தீய வஸ்துக்களுக்கு அடிமையாகிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெத்த தாய் எப்படி தூங்க மாட்டா. அப்ப அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்தவங்க நல்லா தூங்குறாங்க அப்படின்னாலே உங்க கர்மா. ஒரு வேலை செய்யற லேடிக்கு புதுசா பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன், இந்த மாதிரி புது வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். அதை வச்சு பாத்தீங்கன்னா நம்மளால முடிவு பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கெட்ட கர்மா சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட கர்மா நம்மளை விட்டு போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சுய ஜாதகத்துல எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், எல்லாருமே பொதுவாக கர்மா கழியணும் அப்படின்றதுக்காக நிறைய கோவில் வழிபாடு பண்ணுவாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் என் கர்மா குறைஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 5 டிப்ஸ் சொல்ல முடியுமா? கரெக்டுமா. பொதுவாக பாருங்க, இப்போ நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோம். பிறந்ததுக்கு காரணம் என்ன? நம்ம ஒரு சிறு ஜீவராசிகளாக பிறக்கல, சிறு ஜீவராசிகளாக பிறந்திருக்கோம் அப்படின்னா கெட்ட கர்மாக்கள் நிறைய செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மனுஷங்களாக பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நல்லதும் கெட்டதும் கலந்து நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதுனால தான் இந்த மனுஷ பிறப்பு அப்படின்றது உண்டு. அதுலேயும் நல்லது நிறைய செஞ்சுருப்போம். அதனால தான் கூன் குருடு செவிடு இல்லாமல் ஒரு நல்ல பிறப்பு அப்படின்றது பிறந்திருக்கோம். இதுக்கு முதல்ல பகவானுக்கு நன்றி சொல்லணும். பகவான் என்னத்தை கொடுத்துருக்காரு? எனக்கு ஏழ்மையை கொடுத்துருக்காரு, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு பிரச்சனையை கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல புருஷனை கொடுக்கல, நல்ல பொண்டாட்டியை கொடுக்கல, என்னை சுற்றி எதுவுமே நல்லதா இல்லை. அப்படி கிடையாது. உன்னை முதல்ல நல்லவனா கொடுத்துருக்காரு, உன்னை முதல்ல கையும் மூக்கு கண்ணு வாய் எல்லா லட்சணமும் கொடுத்துருக்காருல்ல, இதுக்கே ஊனம் இல்லாமல் கொடுத்துருக்காரு. அதுக்கு நீ முதல்ல பகவானுக்கு நன்றி சொல்லு. சரி, இப்போ இந்த கர்மாக்கள் நம்ம இது ரெண்டும் கலந்ததுனால தான் மனுஷ பொறுப்பை எடுத்திருக்கோம் அப்படின்றது உண்மை. அப்போ இந்த மனுஷ பொறுப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பா கெட்ட கர்மாக்களுக்கான பலன் நம்ம அனுபவிக்கணும் தானே. இந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை நம்ம எப்போ அனுபவிப்போம் அப்படின்னா சுய ஜாதகத்துல சனி எப்போ நம்மளுக்கு ஃபேவரா இல்லாம வரணும். 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி தசை, சனி புத்தி காலகட்டங்களில் தான் நம்ம அனுபவிப்போம். காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் தர்ம கர்மாதிபன். உனக்கு பூர்வ ஜென்மத்துல நீ எத்துணை பிரச்சனைகள் செஞ்சிருக்க, அதுக்கான பலனை நீ இந்த காலத்துல அனுபவிக்கணும். பூர்வ ஜென்மத்தில் நல்லது செஞ்சிருக்கே, அதுக்கான பலன்களையும் அனுபவிக்கணும். அதனால தான் சனி பகவானை விதி கிரகம் அப்படிம்பாங்க. பெரிய பெரிய கோட்டீஸ்வர வீட்டிலலாம் பிறந்திருப்பாங்கம்மா, எக்ஸலண்ட்டாக பெரிய வசதி வாய்ப்பு இருக்கும், பையன் ஒன்றுமே வாழ்ந்திருக்காது. அது எத்தனையோ பார்த்தீங்கன்னா நடிகர்களோட பிள்ளைங்க அதுக்கு இதுவாக இருக்காங்க, எடுத்துக்காட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக எத்தனையோ பெரிய பெரிய விஐபிஸோட பிள்ளைங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. விதி கிரகம் சனி கெட்டு போயிருந்தா பெருசாக லைஃப்பில் அவங்க நல்லா இருக்கிறது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சில 100 விதிகள் அப்படின்னா பல 1000 விதி விலக்குகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. பட் பெரும்பாலும் மெஜாரிட்டி சனி கெட்டு போயிருந்தா அவங்க பெருசாக நல்லா இல்லை அப்படின்றது உண்மை. சரி, அப்போ அந்த சனி காலகட்டத்தில் இவங்க அதுக்கான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படின்றதும் உண்மை. இப்போ நம்மளோட கர்மாக்கள்ல நம்மளை விட்டு கழியுது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா என்னுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா என்னை விட்டு விலகுது. இப்போ ஒரு மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் தான் பெரிய டார்ச்சர், 24 மணி நேரமும் திட்டிகிட்டே இருப்பா. சிலர் அப்படி இருப்பாங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசி பொண்ணு துளாராசி பையன் கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒத்து வராது. இந்த காலத்தில் அப்படிலாம் 4 நாள் திட்டினா போடம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் அது இந்த காலம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க அப்படி போகிறது இல்லை. எவ்வளோ இருந்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழ்ந்தவங்க தான் பொம்பளைங்க. இந்த காலகட்டமும் அப்படி வாழறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தூக்கி போடுறாங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தூக்கி போடுறாங்களே, என்னால் முடியல, அந்த மனுஷன் திட்டிகிட்டே இருக்குது, நான் ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்கேன், இங்கேயும் திட்டிட்டு இருக்குது, என்னால் ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியல அப்படின்னு தூக்கி போடுறவங்க தான் இந்த காலத்து பெண்களும். நம்ம எல்லாரையும் அவங்க சரியில்லை பெண்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. என்னால் டாலரேட் பண்ணுற அளவுக்கு தான் டாலரேட் பண்ண முடியும். ஏன்னா மனுஷனை பிறந்துட்டேன், ஓரளவுக்கு நான் டேக்கிள் பண்ணுறேன். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணுமா, இந்த மாதிரி ஒத்து வராத ராசிகள் அப்படின்றது இருக்கு பெரும்பாலும். இப்போ ரிஷபராசி பொண்ணு துளாராசி ஆணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா இதை செஞ்சாலே இவருக்கு பிடிக்காது.
திட்டிகிட்டே இருப்பார் அந்த அம்மாவை, இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பார், கத்திட்டே இருப்பார், ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருப்பார், அமக்கலம் பண்ணிகிட்டே இருப்பார், சண்டை போட்டுகிட்டே இருப்பார். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப 20 வருஷமாக கஷ்டத்தில் அனுபவிக்கிறாங்க, 25 வருஷமாக கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த அம்மாவுக்கு எப்படி வந்து அந்த கர்மா கழியறது தெரியும்னா, அந்த மனுஷன் இந்த அம்மா விட்டு வெளியூர் போயிடுவார், டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிடுவார். புரியுதுங்களா? இல்லை பிள்ளைங்களுக்காக இந்த அம்மா வந்து பிள்ளைங்களோட வந்திருப்பாங்க. ஆக அந்த திட்டு பிரச்சனை அமக்கலம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நிம்மதி மட்டுமே வேணுன்றவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு புரியும் பழைய பிரச்சனைகள்லாம் தன்னை விட்டு விலகுது அப்படின் போது கர்மா கழியுது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை சார்ந்த எந்த உறவுமே எனக்கு பெருசாக நல்லா இல்லை. எல்லா உறவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ நல்லபடியாக பழகினாலும் அவங்க என்னை வந்து பார்த்திங்கன்னா என் கூட பாசமாகவே பழக மாட்டேன்றாங்க. இது சுய ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லைன்னா அந்த மாதிரி வரும். சுக்கிரனோட காரகத்துவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் எந்த உறவுமே எனக்கு நல்ல உறவா இல்லைம்மா, எல்லா உறவுமே என்னை முதுகுல குத்துற உறவாக தான் இருக்குது, எனக்கு துரோகம் பண்ணுற உறவாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட உறவுகளில் கூட ஒரு மாற்றம் அப்படின்றது வரும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட பாசமாக இல்லை அப்படின்னாலே இவங்களை காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. இவங்களை வந்து கை கொட்டி சிரித்தவங்க, குத்திட்டே இருந்தவங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவாங்க. அதை வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட கர்மா கழிஞ்சு போகுது அப்படின்னு. உங்களுக்கே இப்போ அந்த கன்சர்ன் பர்சனுக்கே மனசு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல விட அமைதியாக இருக்கும். நான் தூங்கவே மாட்டேம்மா, நைட்டெல்லாம் முழிச்சுட்டே இருப்பேன், என்னால் முடியாது தூங்குறதுக்கு. எங்கள் வீட்டுக்கார் படுத்தா ஜம்முன்னு 5 நிமிஷத்தில் தூங்கிடுவார், எனக்கு தூக்கமே வர்றது இல்லைம்மா. எத்தனை பிரச்சனை, குழந்தைங்களால பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, பிரதானமாக என் கணவரோட பிரச்சனை. பெண்களுக்கு கணவரோட பிரச்சனை கூட 2வதுமா, பிள்ளைங்க நல்லா இருந்துடணும். நான் எவ்வளோ கெட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருந்துடணும் அப்படின்றது தானே ஒரு தாய். அப்போ பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, பிள்ளைங்க அடங்கலை, பிள்ளைங்க சரியாக படிக்கல, பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீய சவகாசம் இருக்குது, அதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு அதாவது சில பல தீய வஸ்துக்களுக்கு அடிமையாகிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெத்த தாய் எப்படி தூங்குவா? தூங்க மாட்டா. அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்தவங்க நல்லா தூங்குறாங்க அப்படின்னாலே உன் கர்மா கழியுது. உன் பிள்ளைங்களோட குணாதிசயத்தில் மாற்றம் இருக்குது, உன் கர்மா கழியுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு சாப்பிட்டுட்டோம், தண்ணி குடிக்கணும். எவ்வளோ உப்பு சாப்பிட்டோமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீ அந்த தண்ணி குடிக்க வேண்டாம், போதும், எனக்கு வந்து அந்த உப்பு சாப்பிட்டதனோட பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன், எப்போ பார் தண்ணி குடிச்சு அந்த எக்ஸசிவ் தேர்ஸ்டியில் நான் நல்லா இருக்கேன். அந்த மாதிரி இந்த கர்மா வந்து பார்த்திங்கன்னா கழியிறது நம்மளுக்கு தெரியும். என் மனசு அமைதிப்படுது, நான் நல்லா தூங்குறேன், ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது வாய்ப்புகள் வரும். இப்போ வந்து இந்த அம்மா வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு சமையல் வந்து ஆர்டர் எடுத்து சமையல் வேலை செய்கிறாங்க, புதுசாக நிறைய ஆர்டர் வரும். அவங்க வந்து உங்கள் கைப்பக்குவம் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி விசேஷம், சும்மா பெருசாக கோடியாக சம்பாதிக்கிறதுனால எங்கள் வீட்லேயே ஒரு 20 பேர், பொண்ணுக்கு சீமந்து வச்சுருக்கோம், இந்த மாதிரி கூட்டு சாதம் கலவை சாதம்லாம் செஞ்சு கொடுக்கணும், ஒரு 25 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. இந்த மாதிரி புது வாய்ப்புகள் ஒரு சமையல் அம்மாவுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். ஒரு வேலை செய்கிற லேடிக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன், இந்த மாதிரி புது வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிவு பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கெட்ட கர்மாக்கள் கழியுது, நல்ல கர்மாக்கள் தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் யார், செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, நான் யார், என் வாழ்க்கையினோட நோக்கம் என்ன, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நான் நிம்மதியாக இருப்பேன், அந்த எண்ணம் இவங்களுக்கே வரும். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதகர், ஒரு அம்மானோட ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் சனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சனி, சுயஸ்தானத்தில் ஜென்மத்திலே வந்து பார்த்திங்கன்னா மாந்தி இருக்கா, 12ல் சுக்கிரன் போயிட்டான், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் சந்திரன் போயிட்டான். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க கெட்டு போயிருந்தால் பரவாயில்ல, சனியே குடும்பஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தால் தான் நிம்மதி இருக்கும். குடும்பத்தை கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிருக்கு எப்படி பிரியறது, காலையில் போயிட்டு நைட்டு வந்தால் நான் நிம்மதி இருப்பேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட என்ன பண்ணால் நான் நிம்மதியாக இருப்பேன்றது எனக்கு புரிய வரும். அதனால் நான் காலையில் வேலைக்கு போயிட்டு காலையிலேருந்து எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட் தூங்குறதுக்கு தான் வருவேன். அப்போ நான் நிம்மதியாக தூங்குவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட கர்மா நம்மளை விட்டு போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சுய ஜாதகத்தில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த கிரகங்கள் பிரீத்தியாகி நம்ம நிம்மதியாக இருப்போம். பெருசாக கோடியாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இல்லை. அந்த ஆத்ம திருப்தி அப்படின்றது ஒன்று இருக்கும். பொதுவாக ஆத்மாக்கு திருப்தி கிடையாது. ஆத்மாக்கு ஏது திருப்தி, இந்த உடம்புல இப்போ இருக்குது, அதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டு போகுது, இன்னொரு புனர்ஜென்மம் அப்படின்றது எடுக்குது, புனர் உடம்புக்குள்ளே அது போகுது, அடுத்து புது உடம்புக்குள்ளே போகுது. ஆத்மாக்கு திருப்தி கிடையாது. பட் இந்த வாழ்க்கையில் நான் வாழும் காலகட்டம் இந்த உடம்புல நான் இருக்கேன், என் மனசு திருப்தியாகுது, என் உடம்பு திருப்தியாகுது. எப்படி என் கர்மா என்னை விட்டு போகுது, போனதுனால எனக்கு இந்த திருப்தி தெரியுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த நான் இப்பயும் நான் சுயநலம் இல்லாமல் தான் வாழறேன்.
ஆனால் என்ன நான் புரிஞ்சுக்கினேன், எப்படி சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு உங்களோட கர்மா உங்களை விட்டு போகுது அப்படின்னு ரொம்ப எளிமையாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா? வீட்டில் சந்தோஷம் நிறைய இருக்கும், சுப விஷயங்கள் நடக்கும், பிரச்சனைகள்லாம் ஓயும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா மேம். ஒவ்வொருத்தருக்குமே இது நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் நிறைய பரிகாரங்கள் பண்றேன், என்னோட கர்ம வினைகள் குறையுதா இல்லையான்னு. ஸோ நீங்க சொன்னது மூலயமா நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும். நன்றி மேம். நன்றி.